நீங்க இயேசுவின் பின்னாடி வர வேண்டும். நீங்க வாசிங்க மார்க் 5:27, மார்க் சாப்டர் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து பாருங்க, she came behind Jesus. நோட் பண்ணீங்க, லைன் பண்ணீங்க, அங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்குது. இயேசுவை தொடர்றதுக்கு முன்பாக, வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக இயேசுவின் பின்னாடி வந்தாளாம். இயேசுவின் பின்னாடி வராவிட்டால் அவளுக்கு அன்னைக்கு அற்புதம் நடந்திருக்காது. 12 வருஷம் பாடு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைத்திருக்க முடியாது. What is the first requirement? You have to come behind Jesus. அப்ப இயேசுவின் பின்னாடி வரணும் அர்த்தம். நல்லா பாருங்க, இவ எப்படி வந்திருப்பா? இயேசு எங்களா நடந்து போறாரோ அப்படி பின்னாடியே ஒளிஞ்சு வரா. இப்ப இயேசு லெஃப்ட் திரும்புறாரோ அப்படி லெஃப்ட்ல திரும்பி இருப்பா. இப்ப இயேசு ரைட்ல திரும்பி இருப்பா. இயேசு எங்களா போகிறாரோ பின்னாடியே சந்தர்ப்பத்தை தேடி வருகிறா, அவருடைய வஸ்திரத்தை தொடர்றதுக்காக. அவர் ரொம்ப கவனமா இயேசு பின்னாடியே வரா. கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்தொடர வேண்டும். Christians are called as the followers of Christ. Hallelujah. இன்னைக்கு நம்ம எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான், ஆனா அவருடைய ஃபாலோவர்ஸ் கிடையாது. நீங்க தான் ஒரு பேர் வச்சிருக்கீங்களே ஃபேன் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லி கீப்பாஸ் இல்லை, ஃபேன். இப்போ மீனா ஏதாவது ஒரு பாஸ்டர் வந்தா நான் அவருக்கு ஃபேன் இருக்கீங்க. ஆமாமா இல்லையா? இயேசு ஃபேன்ஸை சேர்க்கறதுக்கு வர்றது கிடையாது, ஃபாலோவர்ஸை சேர்க்கறதுக்கு வந்திருக்கிறார். இயேசுவை பின்தொடர்கிற கூட்டத்தை அவர் தேடி வருகிறார். பாருங்க, பொம்மினா பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கோம், அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க தான் ரைட்டுன்னு நிற்பாங்க. ஆனா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு எந்த பாதையில நடக்கிறாரோ இயேசு போலவே நடப்பார்கள். அவருடைய கால் சுவடுகள், அதாவது the footsteps of Jesus is very important for them. அததான் எங்களா அந்த கால் பாதை இருக்குதோ எங்களா பதிவு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். இயேசு என்னெல்லாம் செய்தாரோ 2000 வருஷத்துக்கு முன்பாக அதேபடி அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. இயேசு வந்தா என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி வாழும். இதுதான் ஃபாலோவர்ஸ். இதுக்கு பேர் தான் because you are following the footstep of Jesus. இப்போ நான் கேட்கிறேன், நீங்க ஃபாலோவர்ஸா ஃபேனா? நீங்களா ஃபேனா தான் இருக்கிறீங்க, பொய் சொல்லக்கூடாது. ஃபாலோவர்ஸா இருந்தா இயேசு என்ன செய்தாரோ அதை நீங்க செய்வீங்க. நம்ம உண்மையாவே கர்த்தரை பின்தொடரவே கிடையாது. அதான் உண்மை, நான் எக்யூஸ் பண்ணல, அதுதான் உண்மை. இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடரவே கிடையாது. அப்படி நம்ம பின்தொடரணுமா நம்மளோட வாழ்க்கை என்ன வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன் வித்தியாசம் இல்லை? உலகத்தார் எப்படி வாழ்றாங்களோ, ஒரு சினிமா நடிகன் நடிகை எப்படி வாழ்றாங்களோ அதே போல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவை பின்தொடர ஆட்கள் கிறிஸ்துவை போலவே இருப்பார்கள், கிறிஸ்துவை போலவே பேசுவார்கள், கிறிஸ்துவை போலவே நடந்து கொள்வார்கள். They will represent Christ to all the people of this world. அப்ப உங்க வாழ்க்கையில போராட்டங்களை விட்டு வெளியே வரணும், சாபத்தை விட்டு வெளியே வரணும், வியாதியை விட்டு வெளியே நினைச்சீங்கன்னா முதலாவது இயேசுவை பின்தொடரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணணும். உடனே ஃபேஸ்புக்கு போயிட்டு இயேசு பேரை தட்டி பேஜை ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. எதை சொன்னாலும் கவனமா உங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. இல்லை என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கில் போய் தேடி பார்த்தேன் பாஸ்டர், இயேசுவோட ப்ரொஃபைலை பார்க்கவே முடியல. சில பேர் பார்த்து நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். நான் எப்போ ஃபாலோ பண்ணாங்க? ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணேன். ஹல்லேலூயா. You see, you must understand, நம்மளோட வாழ்க்கையில எப்படி வாழணும் வழிமுறை எல்லாத்தையும் இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் 14 இயேசு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நானே வழி அப்படின்ற என்ன சொல்றாரு? நானே வழி, என்னை அன்று யாரும் பிதாவின் இடத்தை சேர்க்க முடியாதுன்றார். அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இயேசுவின் வழியில நம்ம நடந்தாதான் நம்ம பரலோக நித்திய வாழ்க்கைக்கு போக முடியும். இப்ப நம்ம எல்லாமே எங்க இருக்குன்னா பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில இயேசுவை போல நம்ம வாழ்ந்தாதான், இயேசுவை போல நடந்தாதான் பரலோகத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கும். ஆமாமா இல்லையா? நீங்க உங்க விருப்பத்தின்படி நடக்கிறீங்க, விருப்பத்தின்படி நடனா நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, அப்படி நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நிச்சயமா போக முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா உங்களோட பாவமான வாழ்க்கையில் இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க பாவத்திற்கு. பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, சில ரகசிய பாவங்கள் இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்துவின் வழிகள் கிடையாது. யாரோட வழிகள்? இதெல்லாம் பிசாசின் வழிகள்.
நீங்க கிறிஸ்துவின் வழியில நடக்காம பிசாசின் வழியில நடந்து என் வாழ்க்கையில எப்பதான் வெளிச்சம் வரும், எப்பதான் அற்புதம் நடக்கும்னு கேட்டா எப்படி நடக்கும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படி நடக்கும்? நீங்க இன்னும் பாவத்தை விடலிய, ரகசிய பாவத்தை விடலிய, எந்த பாவத்துக்கு நீங்க அடிமையா இருக்கு அதை நீங்க விடலிய, நீங்க எந்த பாவத்துல கட்டப்பட்டிருக்கீங்க அது வெளியே வரலிய, எப்படி வெளிச்சம் உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகாது. there is no light for you. அங்க ஒரு பிரேக் த்ரூ கிடையாது. சில நாள் அவ அந்த ஸ்திரீ அவ விருப்பத்தின்படி அங்கெங்கேயும் போய் பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. இருக்க வாழ்க்கை மோசமா போயிட்டு இருந்தது. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்படி இயேசுவின் பின்னாடியே வந்தா 12 வருஷம் பாடு ஒரே நாள் முடிஞ்சிருச்சு. There's only one thing, if you decide to follow Jesus, everything will change. எல்லாமே மாறும். சிலர் உள்ளுக்கு வெளியரங்கமா பார்க்க ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க, உள்ளுக்கு பயங்கரமான ஆளா இருப்பாங்க, ஆட்களாக இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அழியணும்னு வாழ்வாங்க. என்ன சொன்னா, எனக்கு வாழ்றதுக்கே விருப்பம் இல்லை, ஆனா இந்த மனுஷி சாகாம நான் தூங்க மாட்டேன்னு நான் யோசிப்பேன், நீ வாழ்றது வேஸ்ட்னு நினைப்பேன். அல்லேலூயா. மற்றவங்க அழியணும்னு நினைச்சாலே நீ பிறர் மேல அன்பு வைக்கலன்னு அர்த்தம். அப்படியே பாவம் செய்கிறேன். Some people they are so active, போயிட்டு மந்திரங்கள் செய்யறது, செய்யணும் சூழ்நிலை செஞ்சு அனுப்பி ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, அந்த பொறாமை, அந்த எரிச்சல், அந்த கோபம். சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியம் என்ற பேர்ல புதுசா செய்கிறேன், புது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஏசியாவில் எழுதப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்துட்டு கர்த்தர் ஏதோ புது காரியத்தை செய்ய புதுசா பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறானுங்க. அது இயேசுவோட வழிகளில் நடக்கிற ஊழியமும் கிடையாது. ஒருவன் சொல்றான், இந்த மாதிரி நீங்க எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க இவ்வளவாக விதைத்தால் வானம் உங்களுக்கு நேராக திறக்கப்படும் சொல்றோம். இயேசு எங்கேயாவது அப்படி சொன்னாரா? சொல்லுங்க என்கிட்ட. These are not the footsteps of Jesus. எனக்கு நீ காணிக்கப்பட்டா உனக்காக வானம் திறக்கும். நீ இயேசுவை மிஞ்சிட்ட. ஸோ புதுசா செய்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஜனங்களை திசை மாற்றி கொண்டு போகிறாங்க. ஒரு ஊழியர்களோட வேலை என்ன தெரியுமா? ஜனங்களை அவன் பக்கம் திருப்புறது இல்லை, கர்த்தர் பக்கம் திருப்பணும், ஆண்டவர் பக்கம் திருப்பி விடணும். ஒரு ஊழியர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கணும். ஸோ இது கர்த்தரை பின்தொடர்கிற ஆட்கள் கிடையாது. ஒரு காலத்திற்கு மேலே எப்படி ஆயிடுறாங்கன்னா அவங்க சொந்தத்துக்கு சுயத்திற்கு ஊழிய செய்கிற ஆட்கள். சிலர் வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இல்ல கர்த்தர் இப்படித்தான் சொன்னாரு, இப்படித்தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு பைபிளை மாத்தி சொல்றது, மாத்தி அவங்க செய்கிற பாவத்துக்கு சாதகமாய் மாத்தி பேசுகிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. இதனால அவங்க மாத்திரம் தப்பான வழிகளை போகல, ஃபாலோ பண்ற ஜனங்களையும் தப்பா நடத்தி கொண்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அற்புதங்களோ வெளிச்சமோ மகிமை எதுவுமே இருக்காது. இருள் அடைந்த வாழ்க்கையாக இருக்கும். எப்படி இருக்கும்? இருள் அடைந்த வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் கூட நடக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் எந்த பாதையில போறான்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ கவனமா இருங்க. வெளியே சில இடங்கள்ல ஊழியத்தில் பிரைஸ் டாக் கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஜபிக்கணும்னா நீங்க இவ்வளவாக எனக்கு தரணும்னுவாங்க. 1 hour கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க 1000 வெள்ளி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனம். இதெல்லாம் ஒரு போலியான ஒரு. இயேசு எங்கேயுமே பிரைஸ் டாக் வைக்கல, எங்கேயுமே பிரைஸ் டாக் விற்கவே இல்லை. இலவசமாய் பெற்றுக்கொண்டும் இலவசமாய் கொடுத்தே ஆகணும். ஜனங்க எப்படி இருக்குன்னா வேதத்தை தெரியல, வசனம் புரியல. அதனால இந்த மாதிரி ஆட்கள் எழும்பி வரும்பொழுது உடனே நம்பி என்ன பண்றாங்க? ஏமாந்து எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. அற்புதம் அடியாலும் தீர்க்கதரிசன வார்த்தைக்கு அங்க பிரைஸ் டாக் வைக்க கூடாது. அப்படி வைத்தால் அது கர்த்தரோட ஊழியனையும் கிடையாது. இந்த பெரும்பட ஸ்திரியை பாருங்க, அவ கொஞ்சம் கூட விடாமல் இயேசு பின்னாடியே வரான். அவளுக்கு தெரிஞ்சு இயேசு பின்னாடி போகாட்டினா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் ஒருவன் இயேசு பின்னாடி நடக்கிறானோ, இயேசுட அந்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், அவன் வாழ்க்கையில குறைகள் இருக்காது. நான் சொல்றேன், குறைகள் இருக்காது. ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் நிறைவை கொண்டு வருவார். அவர் நேரத்தை எடுத்து செய்து முடிப்பார். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வேற ட்ராக்ல போய்கிட்டு வேற பாதையில போய்கிட்டு என்ன பண்றோம்? அப்பப்ப இயேசு தொட்டுக்கிறோம். எப்படி தொட்டுக்கிறோம்? ஊருக்காம தொட்டுக்கிறோம். தேவைப்படும் போதெல்லாம் ஒரு டச், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பாதையில் போயிருக்கோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது, ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் பாருங்க, சரி ஒரு அவிசுவாசியை எடுத்துங்க. ஒருவேளை நீங்கள் இயேசுவை எதுவும் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளனான்னு காரியங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தரை இயேசுவை அற்புதத்துக்காக தேடி வராதிங்க. இங்கே தொட்டு ஜபிச்சா சுகமாயிரும்னா நோ, இட் வில் நெவர் ஹேப்பன். சொந்த ரட்சகரை ஏற்றுக்கணும், அவருக்காக வாழ்றீங்களா, கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார். இல்ல எனக்கு அற்புதம் மாத்திரம் வேணும், சுகம் மாத்திரம் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை கர்த்தர் தொட்டி விடுதலை ஆக்க மாட்டார். ஒரு விசுவாசி என்ன பண்ணும் பாருங்க, கர்த்தர் சொல்றத கவனமா நீங்கள் செய்யணும். If you want to follow Jesus, you must obey what he commands you. இயேசுவை நீங்க பின்தொடர்ந்து நினைச்சீங்கன்னா அவர் சொன்னதை ரொம்ப கவனமா நீங்க செய்யணும். இந்த ஸ்திரியை பாருங்க,
கொஞ்சம் கூட கவனத்தை விடல. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் நினைப்பாருங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இயேசு மிகவும் உயரமான ஆள் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் எந்த அளவுக்கு உயரமோ அந்த அளவு இருக்கிறாரு. அப்போ இயேசு போகும்போது அந்த நாட்களில் யூதர்கள் எல்லாம் போட்டிருக்க வஸ்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே மாதிரி கலரில் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் யூதா கோத்திரத்துக்கு ஒரு ஒரு விதமான ஒரு வஸ்திரம் இருக்கும். அதை போட்டு போக முடியுது. அவர் மிஸ் ஆயிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த நாட்களில் எல்லா ஆண்களுக்கும் தாடி இருக்கும். அவங்க இந்த சைட்டில் வந்து வெட்ட மாட்டாங்க. அது அப்படியே நீட்டாக விட்டுருப்பாங்க. அவங்களோட கல்ச்சர் அப்படி, ஜூயிஷ் பீப்புளோட கல்ச்சர் அப்படி. அப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அவன் ரொம்ப கவனமாக இயேசுவை பார்த்துக்கிட்டே வரான். இயேசு லெஃப்டில் திரும்பினா இயேசு பின்னாடி லெஃப்டில் போய் திரும்புகிறான் போயிட்டு. இயேசு எங்கேயுமே மிஸ் ஆகலை. அப்படின்னா ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ் அங்கே வச்சிருக்கிறான். உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நீங்கள் ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ் பண்ணணும். சில நேரத்தில் சில இடங்களை பிசாசானவன் இயேசுவின் ரூபத்தில் நிற்பான். இயேசு பேசுறது போலவே அவன் பேசுவான். நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அப்போ நான் வச்ச கண்ணை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கூட திசை மாறவே கூடாது. கரெக்டாக அவரை ஃபோக்கஸ் பண்ணும். நீங்கள் ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் மூழ்கிறீங்க. அதுக்கு பேதுரு நல்ல ஒரு உதாரணம் இல்லையா? இயேசுவை பார்த்துட்டு இருக்கும்போது நேரம் நடந்து போக முடிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் சுற்றியும் பார்க்கும்போது முழுகிட்டான். அப்போ இதுதான் இயேசுவின் பாதையில் நடக்கிறதுக்கான அர்த்தம். இந்த ராத்திரி தீர்மானம் பண்ணுங்க, என்ன நடந்தாலும் இனி இயேசுவின் பாதையில் நான் நடக்க போறேன். நீங்க தீர்மானிச்சு அதை நடக்க ஆரம்பிச்சாலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா.